ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 22. ராவணன் சீதையை அச்சுறுத்தல். சீதையின் பேச்சை கேட்ட ராவணன் சீற்றத்தோடு, உலகத்தில் ரூபவதியான மங்கையர் ஆண்கள் அவளை வசப்படுத்த எத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் அகந்தையால் அவனை அலட்சியம் செய்கிறார்கள். தறிகெட்டு ஓடும் குதிரையை சாரதி அடக்குவது போல் நான் உன்மீது கொண்ட ஆசையால் கோபத்தை அடக்கிக் கொள்கிறேன். நீ சொல்லும் கெடுதல்களோ உன்னுடைய தூஷணைகளோ எனக்கு ஒரு பொருட்டாகவே இருப்பதில்லை. வேறொருவர் என் எதிரே நின்று இப்படி பேசியிருந்தால் சித்திரவதை செய்து கொன்றிருப்பேன். உன்னிடம் அப்படி நினைக்கக்கூட மனம் வரவில்லை. உனக்கு 1 வருடம் கெடு கொடுத்தேன். அதில் இன்னும் 2 மாதங்கள் பாக்கி இருக்கின்றன. அதற்குள் மனதை மாற்றிக்கொண்டு என்னை சேர்ந்தால் உயிர் பிழைப்பாய். இல்லையேல் என் சமையல்காரர்களால் கண்டந்துண்டமாய் வெட்டப்பட்டு என் காலை போஜனமாகி விடுவாய் என்று இடிபோல் முழங்கினான். ராவணனுக்கு பின்னால் இருந்து இதை கேட்ட தேவ கந்தர்வ கன்னியர், பயப்படாதே, இவனால் உன்னை என்ன செய்ய முடியும் என்ற அர்த்தத்தில் சில கண்களை சிமிட்டினர். சிலர் உதட்டை சுழித்தனர், சிலர் தலையை அசைத்தனர். அதை பார்த்த ஜானகி அதிக தைரியம் கொண்டாள். ராவணா, முயலான நீ மத யானை போன்ற ரகுவீரனை சீண்டுகிறாய். அறிந்தே பாவத்தை செய்து நரகவாசம் செய்ய போகிறாய். நீ செய்வதுதான் சரி என்று சொல்பவர்கள் உன் நன்மையை நாடுபவர்கள் என்று தப்பு கணக்கு போடாதே. மனம் வருந்த புத்திமதி சொல்பவரே உண்மையான உற்றார். மற்றவர்கள் உன்னிடம் உள்ள வசதிகளுக்காக ஒட்டி கொண்டிருக்கும் அட்டைகள். இரத்தம் என்னும் செல்வம் வற்றிய பிறகு உதிர்ந்து விடுவார்கள். என் கோபத்தால் உன்னை சாம்பலாகும்படி சபித்திருப்பேன். ராமன் கையாலாகாதவன் என்று நாளை வரலாறு தூற்றுமே என்று சகித்திருக்கிறேன். உன் விதி என் மூலமாக எழுதப்பட்டிருந்தால் நான் பேசி அதை அழித்துவிட முடியுமா? உன் புஜபல பராக்கிரமத்தில் உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் ராம லக்ஷ்மணர்களோடு போர் செய்தல்லவா என்னை பிடித்து வந்திருக்க வேண்டும். பெண்ணிடம் வீரம் காட்டும் திருட்டு கோழை நீ. இதை கேட்ட தசகண்டனின் விழிகள் சிவந்தன. கால்களை தரையில் உதைத்தான். அதனால் பூமி நடுங்கிற்று. மனைவியரும் பணியாளர்களும் பார்க்க சீதை எத்தனை கேவலமாக பேசுகிறாள் என்று மனம் கொதித்தது. சீதையை வெறிக்க பார்த்து கால சர்ப்பத்தை போல் சீறி, பராரியாய் தெரியும் ராமன் மேல் இன்னும் பிரியம் வைத்திருக்கும் உன்னை சூரியன் இருளை கிழிப்பது போல் கிழித்தெறிகிறேன் என்று 2 அடி வைத்தவன் மனதை மாற்றிக்கொண்டு ராட்சசிகள் பக்கம் திரும்பி, நீங்கள் வேளா வேலைக்கு தின்று கொண்டு இங்கே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சாம தான பேதம் என்ற 3 வழிகள் உள்ளதை மறந்து போனீர்களா? அடியாது இவள் பணிய மாட்டாள் என்று தோன்றினால் உயிர் போகாத அளவு தண்டோபயத்தையும் கை கொள்ளலாம். 2 மாதத்தில் இவள் எனக்கு வசப்படாது போனால் நீங்கள் அனைவரும் யமன் வசப்படுவீர்கள் என்று மிரட்டினான். அதே சமயம் தானிய மாலினி என்ற அவன் பெரிய பத்தினி ராவணனை இறுகத் தழுவி, உமக்கு நான் இருக்க இந்த வெளுத்த தோல்காரியிடம் என்ன மோகம்? கஷ்டப்பட வேணும் என்று பிரம்மா அவள் தலையில் எழுதியிருந்தால் அதை மாற்ற யாராலாகும் என்று அவனை இழுத்து கொண்டு கிளம்பினாள். ராவணன் பின்னே அவனது பரிவாரங்களும் சென்றன. காமவசப்பட்ட கழங்கிய மனதுடன் தன் அரண்மனைக்குள் நுழைந்தான் ராவணன். சர்க்கம் 23. சீதைக்கு அரக்கியரின் போதனை. ராவணன் சென்றதும் ராட்சசிகள் சீதையை சூழ்ந்து கொண்டு, அடி சீதா, எங்கள் உயிரை குடிக்க வந்த பிசாசே, ராவணனை சாமான்யமாக எண்ணித்தானே இத்தனை பேச்சு பேசினாய்? அவன் புலஸ்திய பிரஜாபதியின் பௌத்திரன், சத்ருக்களை கதறடித்தவன். உன் ராமனுக்கு 1 தலைதானே, இவனுக்கு 10 தலை என்று குரூரமாக அச்சுறுத்தினர். புலஸ்தியர் பிரம்மாவின் மானச புத்திரர். புலஸ்தியரின் மானச புத்திரர் விஸ்ரவ ரிஷி. அவருடைய பிள்ளையாகும் லங்கேஸ்வரன். அவன் உன்னை விரும்பியது உன் பூர்வ ஜென்ம புண்ணியம். அவனை ஏற்க உனக்கு கசக்கிறதோ என்றால் ஏகஜடை என்ற அரக்கி. ராமன் இறந்துவிட்டான் என்ற தகவலை இவளுக்கு யாரும் சொல்லவில்லையோ? அதுதான் பாவம், நம்பிக்கையோடு இருக்கிறாள். அடி சீதே, இனிமேல் ராமன் திரும்பி வராத இடத்துக்கு போய்விட்டான், மனதை தேற்றிக்கொள் என்றாள் ஹரிசடை என்ற ராட்சசி. அடி மூடப்பெண்ணே, சூரியன் அவனுக்கு மிதமான உஷ்ணத்தை தருகிறான். அவனுக்கு விருப்பமில்லாவிட்டால் வாயுவும் ஒதுங்கிக் கொள்கிறான். 6 ருதுக்களும் அவன் இஷ்டப்படும் போது தாவரங்களை பூக்கச் செய்கின்றன. வருணன் ராவணன் நினைக்கும் போது மழையை தருகிறான். அப்பேற்பட்டவனுக்கு ராணியாக வருத்தமோ என்றாள் துர்முகி.